இப்ப பொதுவா வந்துட்டு இப்ப கூட்டு குடும்பத்துல ஒருத்தர் வந்து ஒரு தலைமை தாண்டி இருக்காரு அப்படின்னா, இப்போ ஒரு வீடு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு அந்த நபர் வாங்குனதா கூட இருந்தாலுமே, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, என்னுடைய தம்பி குழந்தைங்களுக்கு நான் வந்துட்டு நல்லபடியா செட்டில் பண்ணி குடுக்கணும். என்னோட தங்கச்சி குழந்தைங்களுக்கு நல்லா செட்டில் பண்ணி குடுக்கணுன்ட்டு, அவங்களோட குழந்தைகள கோட்ட விட்டவங்களும் இருக்கிறாருங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க எப்படி பதில் சொல்ல போறீங்க? ஆனா, இப்ப அந்த மாதிரி இல்ல. ம். எல்லாமே தெளிவா இருக்காங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல. ஓகே. பசங்கள எல்லாம் படிக்க வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ம். எல்லா குழந்தைகளும் நல்ல ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ முன்ன மாதிரி அந்த ஃபினான்ஷியல் இந்த அப்படி இல்லாம, இப்ப தெளிவான அவங்கள சிந்தனைகள் இருக்கறத நான் பார்க்குறேன். மனித பிறவியே முதல்ல தியாகத்துக்கு தான் சார் முதல்ல எடுத்துக்காட்டு. ம். ஸோ மனிதனாக பிறந்திருக்கிறதுக்கு 6வது அறிவு படைச்சதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையாவது ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ம். ஸோ எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 42 பேர் எங்கள் வீட்டில். ம். எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாசல் ஒரு ரோடும் கொல்லைப்பக்கம் ஒரு ரோடும் இருக்கும். ஓகே. அவ்வளோ பெரிய வீடு அது, பெரிய வீடு அது. 42 பேரில் குழந்தைங்க மட்டுமே 17 18 பேர் நாங்கள் விளையாடிக்கிட்டு இருப்போம். ம். ஸோ ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஒரு ஒரு 1 கிலோ மாம்பழம் தான் இருக்குன்னா எங்கள் பாட்டிக்கு கரெக்டாக தெரியும் யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ கொடுக்கணும் என்னென்ன கொடுக்கணும்னு. அதை கரெக்டாக செய்வாங்க. அதே மாதிரி எங்கள் தாத்தாவோட பசங்க எங்கள் மாமா 4 மாமா எங்களுக்கு. 4 மாமாவில் 2 பேர் படிக்கல, 2 பேர் படித்தாங்க. ஆனால் 4 பேரும் இப்போ ஒன்றா தான் இருக்காங்க. இப்போவும் ஒன்றா தான் இருக்காங்க 4 மாமாவும் ஒரே வீட்டில். அது எப்படி சாத்தியமாக இருக்கும்? 2 பேர் படிக்கலை, ஹோட்டல் வச்சுருக்காங்க, வேலை செய்கிறாங்க. 2 பேர் படிச்சுட்டு ஒருத்தர் துபாயில் வேலை செய்கிறாரு, ஒருத்தர் இங்கே வந்து திருச்சியில் வேலை செய்கிறார். ஆனால் திருச்சிக்கு கும்பகோணத்துலேயும் திருச்சிக்கு போயிட்டு வராரு அவர் டெய்லி. ஸோ ஒரே குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக இன்றைக்கி சூழ்நிலைக்கும் இருக்காங்க அவங்க. அவங்களோட பசங்களும் சேர்ந்து இப்போ எல்லோரும் ஒன்றா தான் இருக்காங்க. எப்படி சாத்தியமாக இருக்க முடியுது? ஒரே விஷயந்தான். ஒருத்தர் கூட அதில் இது என்னோடது அப்படின்னு சுயநலமாக யோசிக்காமல் தியாகத்தன்மையோடு யோசிக்கும் போது மட்டும்தான் மனித இனமே வளரும். இதுதான் நாங்கள் சொல்கிறது. எனக்கு என்ன கேள்வினா, இப்போ கூட்டு குடும்பத்தை பயங்கரமா குளோரிஃபை பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க உங்க சைடுல சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா இப்போ கூட்டு குடும்பத்துல பிரச்சனைகளே இருக்காதா? ஸோ மெனி குக்ஸ் கேன் ஸ்பாயில் எ டிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலிஸில் கூட ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு 10 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா 2 பேர் கண்டிப்பாக நம்ம நல்லது நினைக்காம இவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க கண்டிப்பாக. ஸோ நம்ம பர்சனல் டிசிஷன்ஸ் ஏதாச்சும் எடுக்கணும்னா நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுக்கிறது ஆர் மம்மி டேடி கிட்ட எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாருக்கிட்டும் அதை ஷேர் பண்ணிவிட்டு அவங்க ஒப்பீனியன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அட் த எண்ட் ஆஃப் தி டே டிசிஷன் மட்டும் நம்ம எடுக்கிறதா இருக்கணும். அப்போ அந்த பார்டர் லைன் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் இண்டிபெண்டன்ஸ்க்காக நம்ம போட்டுக்கிட்டா எந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது ஜாயிண்ட் ஃபேமிலிஸில். ஓகே. யா. அதே மாதிரி சார் இப்போது எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாமா பையன், அண்ணன், நான் 3 பேர் இருக்கோம். இப்போ இந்த 3 பேர்லேயும் தாத்தா பாட்டிக்கிட்டே ஆகட்டும், அம்மா அப்பா கிட்டே ஆகட்டும், நீ அவனுக்கு வந்து 3 பவுன் செயின் வாங்கி கொடுத்துருக்க, அண்ணனுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்க, இன்னும் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கலன்னு ஒரு கேள்வி இருந்தது. அப்போ அவங்க என்ன சொல்லி புரிய வச்சாங்க அப்படின்னா, உன்னை விட அவங்க மூத்தவங்க இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த நேரத்துக்கு அவங்களுக்கு இது தேவைப்படுது, நான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை வாங்கி தரேன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு கட்டத்தில் எனக்கு வேலைக்கு போகும்போது எனக்கு ஒரு வண்டி வேணுங்கிற காரணத்தினால நான் கேட்காமே அவங்க வாங்கி கொடுத்தாங்க. அப்போது அந்த இடத்துல எனக்கு அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா என்னோட அறியாமை, என்னோட வயசுக்கு அவ்வளவுதான் அனுபவம். ஆனா அந்த அனுபவத்தை வந்து அப்போதைக்கு தாத்தா பாட்டியாட்டும் அம்மா அப்பாகட்டும் அது புரிய வச்சுட்டு அது பிரச்சனையா மாத்தாம நீ இப்படிதான் போகணும், உன்னோட வயசுக்கு இப்போ இது தேவையில்லை, உனக்கு எப்போ எது வேணுமோ அதை நாங்கள் செய்யறோம்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சாங்க. அப்போ இது ஒரு அனுபவமா நான் இன்னைக்கு அதை எடுத்துக்கிட்டேன் சார். சூப்பர் நைஸ்.